ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் கடலைப்பருப்பு வச்சு வடை செய்வோம். ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே முளைக்கட்டின பயிரை நம்ம சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வடையாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி. இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு உடைச்ச உளுந்து, அதுவும் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். எப்பயுமே கருப்பு உளுந்து சேர்த்து பழகுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. இதை நைட் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா இது நல்லாவே முளை கட்டிடுச்சு, கொஞ்சமாக முளை கட்டிடுச்சு. ஸோ இந்த முளை கட்டின பருப்பில் நம்ம வடை செய்யும் போது இன்னுமே ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த வடைக்கு அரைக்கிறதுக்காக ஒரு துண்டு சின்ன இஞ்சி எடுத்திருக்கேன். அப்புறமா 2 வரமிளகா, அப்புறம் 4 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக சோம்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பயிரை சேர்த்துற போகிறோம். இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. எப்பயுமே அந்த பருப்பு வடைக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு தான் அரைக்கணும். ஆனால் இது ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் உளுந்தும் சேர்த்துருக்கோம். அப்புறம் பச்சை பயிரும் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ இதை நல்லா கொரன்னு அரைச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் அரைக்கணுங்க. அதுதான் இதனுடைய வடை போடுறதுக்கான பக்குவமே. இதில் இப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். ஏன்னா பருப்பு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வெங்காயம் இல்லை உங்ககிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் எதுவும் வேணால் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு இல்லை அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, அப்படி எந்த வெஜிடபிள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா இப்படியே வடை போடும்போது நான் சொன்ன மாதிரி அது நல்லாவே எண்ணெய் இழுக்கும். அதனால் ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு வரைக்கும் நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கும் போது இதுக்கு கொஞ்சம் நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். அதுக்காகவும் தான் சேர்க்கணும். இதை நல்லா கிளறிக்கலாம். இதை நல்லா கிளறிட்டு உப்பு எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே அப்படியே நம்ம தட்டி வடை போட்டுடலாம். இந்த வடை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங்கோ இல்லை காலையிலையோ நீங்கள் வடையாக சூப்பராக சுட்டு கொடுத்துடலாம். இதை அப்படியே டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான். குட்டி வடையாக போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா பருப்பு போட்டதுனால கொஞ்சம் மொத்தையாக வரும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தின்னாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் பார்த்தீங்களா, அந்த கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆனால் இந்த வடையை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல க்ரீன் கலரில். ஏன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே அப்படி தான். பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் பச்சை பயிறு, இதெல்லாம் போட்டதுனால இது நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். இந்த வடை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி வடை சுட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸை வச்சு ட்ரை பண்ணும்போது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இன்னொன்று நம்மளுக்கும் சாப்பிட வைக்கிற பிரச்சனையே கிடையாது. ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நார்மலாக அப்படியே சாப்பிட்லாம், இல்லை சட்னியோடையும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.